ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை போயிடுச்சு என்னுடைய பர்சனல் இஷ்யூக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சோழன் கிட்ட சொல்லிட்டு. ஏன் சோழன் கூட நிலாவுக்கு அப்படி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு. இதனால நிலாவுமே உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை சோழன், நான் கண்ணை தொடச்சிட்டேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்த வேலை நமக்கு இல்லைன்னு தெரிகிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல, அதான். ஆனால் அவன் அப்படி சொன்னது கூட, வேலையை விட்டது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் என்னுடைய சர்டிஃபிகேட் அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான் பாரு. நான் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான சர்டிஃபிகேட்டை கூட அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், விடுங்க இது இல்லைன்னா எத்தனையோ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க நிலாவை. நிலாவுக்கு அவன் கிரிமினல், அவன் பண்ண தப்புக்காக அவனை சோழன் திட்டினத்தில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவுக்கு தோணுது. சோழன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, அன்றைக்கி நீங்கள் பொங்கல் அப்போது அந்த ராகவை திட்டினீங்க, தப்பாக மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சோழன் ஒரு மாதிரி தயங்குறாரு. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, அது தப்பு இல்லை சோழன், நான் உங்களை திட்டிருக்கக்கூடாது, சாரி சோழன், ஆக்சுவலி அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், இப்படிப்பட்ட ஒருத்தவனை நீங்கள் இப்படி கேவலமாக திட்டினதில் தப்பே இல்லை, நான் தான் அன்றைக்கி எல்லார் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு நான் தான் இதை அனுப்புனேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அந்த கோவத்தில் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன், மற்றபடி நீங்கள் அவனுக்கு மெசேஜ் அனுப்புறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவனுக்கு இதெல்லாம் தேவைமா, ஆனால் நீங்கள் மற்றவங்களோட ஃபோன் எடுத்து இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பண்ணுறது நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிங்க, சாரிங்க, நானும் தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க என்னையும், நானும் அப்படி பண்ணியிருக்க கூடாது, உங்களோட ஃபோன் அப்போ என் கையில் இருந்துச்சா, அவன் அப்படி ஒரு மெசேஜ் பண்ண உடனே என்னால் தாங்கிக்க முடியல, அதான் கோவத்தில் நான் அப்படி மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சோழன், விடுங்க, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டே அப்படின்னு. அப்பாடா, எப்படியோ நம்ம மேலே கோவம் இருந்துச்சு அவளுக்கு, அது போயிடுச்சு அப்படின்னு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே சேரன் சந்தாவும் சைட்டில் விஷயத்த, அதாவது அனுஷும் நடந்த விஷயத்த நிலாவும் சோழனும் அங்கே பொண்ணு கேட்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே அவர் அதே யோசனையோடய இருக்கார். நிலாவும் சோழனும் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அப்போ தான் அவர் வராரு. பார்த்த உடனே, என்னப்பா ஆச்சு நிலா, இவ்வளோ சீக்கிரம் வேலையை விட்டுட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் அவங்க வேலையை விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரமாக வரல, நிரந்தரமாகவே வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும், என்னடா சொல்கிற சொல்லா, என்ன பண்ணிடலாம், என் எதோ சொல்கிறான், நீ வேலையை விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே, ஆஃபீஸ் முடிஞ்சு சீக்கிரம்லாம் வரல, நான் மொத்தமாக என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேன், அவனோட பிஹேவியரே கொஞ்சம் கூட சரியில்லை, நான் வேறு இடத்துல ஜாப் தேடிட்டு இருந்தேன், எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா போயிடலான்னு, ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் அவன் கூப்பிட்டு கொஞ்சம் திமிராக பேசினான், இதுக்கு மேலேயும் அவனை சகிச்சுக்கிட்டு அங்கே என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுப்பா, அதான் வேலையை விட்டுட்டல, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னும் எத்தனையோ வேலை இருக்கு, எத்தனையோ கம்பெனி இருக்கு, உன்னோட திறமைக்கெல்லாம் நீ அந்த கம்பெனியில் வேலையில் சேர்ந்துக்கலாம், விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. ஆனா அது பிரச்சனை கிடையாதுன்னு, அவன் நிலாவுக்கு குடிக்க வேண்டிய, இதுக்கு முன்னாடி நிலா ராப்பாகலாம் தூங்காம கண் விழிச்சு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் அவன் கொடுக்கணுண்ணே, இந்த மாதிரி ஏற்கனவே நான் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு அங்கே நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சேர போகிற கம்பெனியில் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராஜெக்டை நான் பண்ணதுக்கான சப்மிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை எடுத்துகிட்டு போய் காட்டணுண்ணே, அப்படி காட்டினா நிலாவுக்கு இந்த கம்பெனிலேயே நல்ல ஒரு வேலையை கொடுப்பாங்கண்ணே, அதுக்காக அது தேவைண்ணே, ஆனால் அந்த திமிர் பிடிச்சவன் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வேணும்னே சொல்லியிருக்கானே அப்படின்னு சொன்னதும், அச்சுச்சோ இப்படி ஒரு விஷயம் இருக்காப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஏன்பா உன் பாஸ்க்கு இந்த மாதிரி உன் மேலே ஒரு கோவம், அவருக்கு பர்சனல் லைஃப்பில் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதையும் தாண்டி ஆஃபீஸில் இதை எல்லாத்தையும் எதுக்கு காட்டிக்கணும், உனக்கு அங்கே வேலை செய்ய பிடிக்கலன்னா நீ வேறு கம்பெனிக்கு போகிறேன்னா ஒரு பாஸாக அவர் கொடுக்க வேண்டியது அவர் கொடுத்து தானே ஆகணும், அதை எப்படி அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், என்ன பண்ணலாம், நான் வேணா பேசட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அவெல்லாம் யார் பேசினாலும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான், எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டான், விடுங்கண்ணே, பார்க்கலாம், நடக்கிறது என்னவோ பார்த்துக்கலாண்ணே, விடுங்க, எனக்கு திறமை இருக்குது, அடுத்தடுத்து நான் புது கம்பெனியில் வேறு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேண்ணே, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும்ண்ணே, என்ன இப்போது முதல்ல இருந்தால் நான் எப்படி வேலை தேடி அலைஞ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தனோ அந்த மாதிரி நியூவாக ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும், இப்படிப்பட்டவன் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்றதையும் நான் சுத்தமாக மறந்துடுறேண்ணே, விடுங்க, நான் புதுசாகவே என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேரணும் பரிதாபம்
கோவப்படுறாரு. இதெல்லாத்தையும் கேட்டு சோழனுக்கு இதுக்கு மேலேயும் பொறுமை தாங்கவே இல்லை. கண்டிப்பாக எப்படியாச்சும் நிலாவுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சோழன் முடிவு பண்ணிடுறாரு. சரிப்பா நிலா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சமைக்க போயிடுறாரு. சமைச்சு முடிச்சுட்டு சரிப்பா நான் காலையில் சமைக்கிறதுக்காக காய்கறி எதுவும் இல்லை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிலா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. பல்லவன் காலேஜ்ல இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே அன்னி கூட இருடா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவர் உட்காந்து ஃபோன் சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் அமைதியா இருப்பாரா? கார் எடுத்துட்டு நேராக ராகவுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அங்கே போயிட்டு அவருக்கு எப்படி வெளியில் ராகவை வர வைக்கிறதுன்னு தெரியல. நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வரமாட்டான், ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கினது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு. அடுத்து சரி கேட் தாண்டி நம்ம பேசாமல் உள்ளே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி அங்கே வாட்ச்மேன்லாம் யாரும் கிடையாது, அவரெல்லாம் அப்படியே ஒரு செக்யூரிட்டி வைக்கவும் கிடையாது. ஸோ அப்படியே உள்ளே போகிறாரா. போயிட்டு டோர் பெல்லு காலிங் பெல் அடிச்சுட்டு சோழன் மறந்து நின்றுக்கிறாரு. யாரா இருக்கும் இந்த நேரத்தில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. ஆக்சுவலி ராகவ் உட்காந்து நிலாவுடைய ஃபோட்டோஸ் அவங்க கலட்டி வச்சுட்டு போனாங்க இல்லையா ஹைடிங் கார்டு, அதை தான் ராகவ் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு நிலாவுடைய ஃபோட்டோவை. அப்புறம் அப்படி காலிங் பெல் அடித்த உடனே எந்திரிச்சு வராரு. எந்திரிச்ச உடனே எட்டி பார்க்குறாரு, யாரையுமே காணோம். அப்படி யாரும் காணோன்னு கதவை சாத்துறப்போ தான் திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிறாரா சோழன். அடித்த உடனே யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா சோழனை பார்த்த உடனே ராகவுக்கு ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாரு. அப்புறம் ஏன்னா பாஸ் என்னை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதோ, நீ எதுக்கு என் வீட்டான வந்திருக்க, முதல்ல எங்கிருந்து போ அப்படின்னு கதவை சாத்தலான்னு பார்க்குறாரு. அட இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கதவை சாத்த விடாமல் அப்படியே கதவை திறந்து உள்ளே போயிட்டு அவர் கதவை சாத்திடுறாரு சோழன். அப்புறமா என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு, ஏன் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் என்னமோ நிலாவுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா, என்ன உன்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னது பின்ன ப்ராப்பராக ஒரு வருஷம் கூட ஒரு கம்பெனியில் வேலை செய்யாமல் சில்லி ரீசனுக்காக வேலையை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் கொடுக்கணுமா சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, நீ நிலாவை தொந்தரவு பண்ணாமல் இருந்திருந்தா நிலா ஏன் அந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பா. அவள் பாட்டுக்கு அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருந்தா. தேவையில்லாமல் நாங்களை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு அவகிட்ட தேவையில்லாமல் பேசி வம்ப வளர்த்துக்கிட்டு நிலாவும் அது உன்னை சகிச்சிக்க முடியாத உன்னை பிடிக்காமல் அந்த ஆஃபீஸ்லேருந்து போகிறேன்னு சொன்னால் நீ அவ்வளோ கொழுப்பு எடுத்து போய் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் வேறு வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க, நான் அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களாமே. என்னமோ நீ ஏதோ உன்னுடைய சொத்தை கேட்குற மாதிரி நீ அதை தூக்கி கொடுக்குற மாதிரி முடியாதுன்னு சொல்லியிருக்க. நிலா செஞ்ச வேலைக்கான சர்டிஃபிகேட்டை நீ கொடுக்க போகிற, இதில் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வாங்கினதெல்லாம் பத்தடியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ராகவ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கவோ, இங்க பாரு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க, முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கொஞ்சம் பயப்படுறாரு. அப்போ சோழன் அமைதியா இருப்பாரா, உடனே அவரோட கையை பிடிச்சி மடக்கி பிடிச்சிக்கிறாரு. கை வலிக்குது விடுடா அப்படின்னு, இந்த கையை தான் நான் எனக்கு உடைச்சு வச்சேன், இதிலே திரும்பவும் உடைச்சா சரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும், விடு கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ராகவ் கூட்டிகிட்டு போய் அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு சேரையில் உட்கார வச்சிடுறாரு சோழன். சேரையில் உட்கார வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டவல் கிடைக்குதான்னு பார்த்து அங்கே இருக்கிற ஒரு டவல் எடுத்து அவரோட கையை மட்டும் கட்டி விட்டுடுறாரு பின்னாடி. இப்போ பாரு உனக்கு என்ன வேணும், இப்போ ஏதாச்சும் நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. நான் எதை தேடி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா, இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்ருக்கேனே, நீ என்ன முட்டாளா, நிலாவுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் இன்னும் 1/2 hour என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி முடியும், அதெல்லாம் உடனே எல்லாம் ரெடி பண்ண முடியாது, அது ஆஃபீஸில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் கொடுக்க முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும். இப்போது இல்லைன்னு வச்சுக்கோ, உன் நிலமை என்ன ஆகுன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னை கொண்டு போட்டுட்டு போனால் கூட ஏன் என்னன்னு கேட்க ஒரு நாதியும் கிடையாது போல இருக்கே. இந்த வீட்டில் நீ தனியாக தானே இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தானே வந்து போகிறாங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாரு கொடுக்க போறியா இல்லை சாக போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு என்ன பிளாக்மெயில் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், சரி நான் உங்களை கொலை பண்ணுறதில்ல அப்படியே விட்டுடுறான், ஆனால் நீ இப்போ சர்டிஃபிகேட்டை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ நிலாவுக்கு மெசேஜ் பண்ணது, நிலாவை லவ் பண்ணுறான்னு டார்ச்சர் பண்ணது, அது மட்டும் இல்லாமல்
இன்னும் என்னென்னமோ இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு உன்னையும் உன் கம்பெனி பேரையும் நான் அடிச்சிருவேன். நிலாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா நிலா வேற ஒரு கம்பெனியில் போய் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு நீ இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருவேன். அப்புறம் உன் கம்பெனியும் இருக்காது, நீயும் இருக்காது, உன் கம்பெனி பேரே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லவும், என்ன சோழன் மிரட்டுறீங்களா அப்படின்னு. ஆமாம், இவ்வளோ நேரம் அதை தானே பண்ணிகிட்ருக்கேன், இப்பயும் அதை தானே பண்ணிகிட்ருக்கேன், என்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக கேட்குறேன். நீ நல்லா கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்க, நல்லா பார்க்க படித்த பையனா, நல்ல பெரிய வீடாக வச்சுருக்க, உன்னோட இமேஜ் என்ன ஸ்பாயில் ஆகுறதுன்னு நீ ஏன் யோசிச்சு பார்த்துக்கோ கண்ணா. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை. எனக்குன்னு சரியாக வீடு இல்லை, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னை கேட்க ஏன்னு நாதி இல்லை, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் தரமான லோக்கல் பையன். ஆனால் நீ எப்படின்றத நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக ராகவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரட்டும் போது அவருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கிறுக்கு பையன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாலையும் பண்ணுவான், நிலாக்காக எதை வேணாலும் செய்வானே, நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா நம்ம கம்பெனியோட பேரே மொத்தமாக கிட்டு போயிடுமே, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நம்மளால் எப்படி தலை காட்ட முடியும், அடுத்த ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி யோசிச்ச உடனே அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் இப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடியும். இப்போது இந்த லேப்டாப்பு இதில் தட்டினா எல்லாமே வந்துடாது, நிலாவோட ஹிஸ்ட்ரி மொத்தமும் இப்போ நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கையை அவுத்து விடுறாரு. என்ன பார்க்குறேன், டைம் ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா ராகவுமே சோழன் மிரட்டத்துக்கான பயந்துக்கிட்டு ஸோ நிலாவோட சர்டிஃபிகேட் ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. ஒன்று விடக்கூடாது, இருக்கிறத விட இன்னும் பெட்டராக நீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னது இல்லாதது இல்லாமா அப்படின்னு. ஆமாம், நிலா டேலண்டானவங்க தானே, நீ அப்படி அவங்க டேலண்டாக இருக்கிறதுனால தானே பெரிய ப்ராஜெக்டையும் அவங்கள நம்பி கொடுத்த. இந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் கொடுத்தது இல்லையாமே, எல்லா டீட்டெயில்ஸும் நிலா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டுருக்காரா லேப்டாப்பில், ஸோ காப்பி பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே இதெல்லாம் நிலா தான் உன்னை மிரட்டி வாங்கிட்டு வர சொன்னாலா அப்படின்னு. நிலாலாம் வாங்கிட்டு வர சொல்லலை, கம்பெனியில் வேலையை விட்டுட்டோம், நீ இப்படி சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா, அதான் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அது எப்படி லவ்வர் பொண்டாட்டி கண் முன்னாடி இப்படிலாம் ஃபீல் பண்ணி அழுகிறப்போ ஒரு புருஷனாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானே, நான் செய்யணும்ல, எதை எப்படி எடுக்கணும், முள்ளால் தான் எடுக்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு ராகவ் கிட்ட. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னதும், நீ சாப விட்டதெல்லாம் போதும் குடு பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. இதில் இவ்வளோ தானா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா, இல்லை தப்பாக ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. தப்பாக மட்டும் ஏதாச்சும் இருந்துச்சு அவனை திரும்பவும் நான் அவனை தேடி வருவேன். ஆமாம், எங்க இதில் சீலை காணோம், கையெழுத்தை காணோம், உனத்தையும் காணோம் அப்படின்னு. இப்போ தானே ரெடி பண்ணேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிராவிலேருந்து போயிட்டு சீல் எடுத்து அவங்களோட கம்பெனி சீல் எடுத்து கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரிஜினல் தானே அப்படின்னு கேட்குறாரு. இது காப்பி மட்டும்தான், இதை வச்சு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கலாம், ஒரிஜினல் எடுக்கணும்னா ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சோழன் வந்து ராகவ் வந்து சோழன் கிட்ட சொன்னதுனால, இது போதும், வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டா நான் அப்புறம் உன்னை தேடி வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து போகிறாரு. ராகவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயங்கர டென்ஷனில் அங்கே இருக்கிற செவுத்துலேயும் அதுக்கப்புறம் கதவுலையும் கையை ஓங்கி குத்திக்கிட்டே இருக்காரு. இவங்கிட்ட வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவனை மாதிரி நம்மளால ஏன் எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷமே இங்கே சோழன் சர்டிஃபிகேட் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே காய்கறியை வாங்கிட்டு சேரனும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எங்கப்பா சோழன் சாப்பிடலாமா எல்லாரும் அப்படின்னு கேட்கவும், தெரியலேன்னு அவர் ரொம்ப நேரமாக அந்த ஆளியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதுனால சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சோழன் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் இதோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் டே சோழா எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு முக்கியமான வேலை விஷயமா தானே அப்படின்னு சொல்லவும், இந்நேரத்தில் என்னடா முக்கியமான வேலை விஷயம் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே நிலாவுக்கு இது முக்கியமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு நிலா கேட்கவும், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்கவும், வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே நிலாவுக்கு அளவில்லாத அவ்வளோ சந்தோஷம். அதை படித்து பார்த்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் சோழனை அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே யார் இருக்காங்கன்னு கூட கவனிக்காமல். ரொம்ப தேங்க்ஸ் சோழன், நீ இதுக்காக தான் நீங்கள் போயிருந்தீங்களா, ஆனால் எப்படி அவங்ககிட்ட இருந்து இது எப்படி வாங்கினீங்க அப்படின்னால சொல்லிட்டு நிலா கேட்டுட்டு இருக்கவும், நிலா என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சோழன் சேரன் பார்த்து கேட்கவும் நிலா கிட்ட, அண்ணா நான் இப்போது எனக்கு அவன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு புலம்பிட்டு இருந்தேன். அந்த சர்டிஃபிகேட்டை சோழன் போய் வாங்கிட்டு வந்திருக்காருண்ணே, ஆனால் எப்படின்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழா என்னடா பண்ண அப்படின்னு கேட்கவும், போய் 2 தட்டு தட்டி மிரட்டினேண்ணே, உடனே லேப்டாப்பில் 2 தட்டு தட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே சூப்பரா சோழன், நிலாவுக்கு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கடா அப்படின்னு உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே இவ்வளோ பெரிய காட்சி நடந்துட்டுருக்கு. ஆனால் பல்லவன் இதெல்லாம் கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு வழக்கம் போல் ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காரு. சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம், நிலாவுக்கு நம்ம மேலே இருந்த கோவம் போயிடுச்சு, இவ்வளோ நம்மளை ஹக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடிக்கடிக்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்கிறா, நம்ம மேலே அவளுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு இவருமே சந்தோஷப்படுறாரு. இதே தான் சேரன்னு நினைக்கிறாரு. இப்படி நினச்சிட்டு இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் முழுசாக ஒன்று சேராமல் நமக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு முடிவு எடுத்து அனுஷ் வீட்டில் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஒன்று போதுண்ணா, அடுத்த நான் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா இதை வச்சு கண்டிப்பாக நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டு அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, உங்களுக்கு ஒன்று நான் ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியும் வந்துடுறாரு. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவுமே கூட. இது போதும், இதுதான் என் லைஃப்லேயே முக்கியமான ஒரு விஷயம், இது இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டு இருக்கவும், எப்படியோ சோழன் வந்து ராகவ் கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நிலாமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பாண்டி இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை நான் கடையில் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நடந்த விஷயங்கள் சேரன் எடுத்து சொல்கிறாரு. இது கேட்டதுக்கு அப்புறமா பரவாயில்லடா சோழா, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஏங்க இது ஜெராக்ஸ் மட்டும் தானாமே, இதை வச்சு தான் ஒரிஜினல் எடுக்கணுமாமே, அவங்ககிட்ட ஒரிஜினலில் கேட்டால் அது ஆஃபீஸ்க்கு போனதான் கிடைக்கும்னு சொல்லிட்டான், அதாங்க கிடைச்ச வரைக்கும் இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொன்னதும், கவலைப்படாதீங்க சோழன், இது இருந்தால் போதும், இதை நம்ம வெளியே கடையில் கொடுத்து நான் ஒரிஜினலை நான் வாங்கிக்கிறேன் சோழன் அப்படின்னு சொன்னதும், எப்படியோங்க நான் கூட ஏதாச்சும் மாற்றி கீத்தி கோவத்தில் கொடுத்துட்டான்னு என்னமோ மிரட்டின உடனே அப்படின்னு பயந்துட்டேன், ஓகே தானங்க அப்படின்னு சொன்னதும், எல்லாம் ஓகே தான் சோழன், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி இதை போய் நீங்கள் பத்திரமா வச்சுட்டு வாங்க, நாளைக்கு நம்ம காலையில் கடைக்கு போயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்துடலாம், அதாவது ஒரிஜினலாக அப்படின்னு சொன்னதும் சரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே பத்திரமா அவங்களோட ஃபைலில் வச்சுட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் சேரன் அனுஷோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்களும் படுத்து ஆக்சுவலி தூங்கலான்னு தான் சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் போய் நிற்கவும் சொல்ல உடனே லைட் ஆன் பண்ணிட்டு, என்ன பையா இந்நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அனிஷா, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. இல்லை சோழனும் நிலாவும் வந்து பேசிட்டு போனதா நீ சொன்னேன் கல்யாண விஷயத்தை பற்றி, ஆனால் இப்போ இதுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம், நான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல, இப்போதான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நிலா முடிவெடுத்து சோழன் கூடவே சேர்ந்து இந்த வீட்டில் நிரந்தரமாக நிலா வாழணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எங்களுக்கு கல்யாணம் நடந்தால் நிலா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நடக்கக்கூடாது, நிலா இந்த வீட்டில் தான் இருக்கணும், சோழன் நிலா மேலே ஆசைப்படுறான், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. முக்கியமாக சந்தா கிட்ட நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டதும் சந்தாவே மறு வார்த்தை எதையும் பேசாமல், சரி நீங்கள் சொன்னால் நான் மாட்டேன், நான் சொல்லிடுவேன், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தம்பிங்க கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னதும், அவங்கக்கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குல்ல அதை வச்சு நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரிப்பா சந்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி சேரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே மறுநாள் காலையில் வந்து எப்பயும் போல் சோழன் வந்து நிலாவை நம்ம போகலாமா அங்கே கடைக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கவும், சரி சோழன் இன்னைக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு நிலா சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணங்கிட்ட விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைண்ணே அனுஷோட வீட்டில் நாங்கள் பேசிட்டோம், அவர் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, அவர் வீட்டு சைடில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை அவரே நடத்தி வைக்கிறதா சொல்லிட்டாருண்ணே, நீ என்னென்ன சொல்கிற, உங்களுடைய கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கவும், என்னங்க அண்ணனை பார்த்து இப்படி கேட்குறீங்க, முடிச்சிடலாமான்னு, கல்யாணத்தை நடத்தி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லுங்க அப்படின்னு நிலா சொன்னதும், சேரன் அதெல்லாம் வேண்டாப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சேரன் சொன்னதும் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன் அண்ணன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு திடீர்னு சேரனைவே பார்த்துட்ருக்கவும், என்னப்பா அது எப்படி,
அவங்க வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் அனுஷ் மட்டும் எனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இல்லைப்பா, இந்த கல்யாணம் அவங்க வீட்டு சந்தோஷத்தோடையும் அவங்க சம்மதத்தோடையும் நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சேரன் சொன்னதும், அண்ணா நடக்காத உனத்துக்கு நீ ஏன் ஆசைப்படுற அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லைடா சோழா, என்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், சந்தாவுக்கும் ஆசை இருக்கும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் இருந்துக்கிட்டு. ஆனால் சோழன் சொல்கிறாரு, அண்ணா சந்தாவுக்கும் உன்னை விரும்பி பிடிச்சிருக்குண்ணே, அவங்க வீட்டு சைடு அவங்க எதிர்பார்ப்ப எதுவுமே பார்க்கலண்ணே, அவங்களுக்கு கல்யாணம் பார்க்க முழு சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற எதுக்கும் நான் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கட்டும், சந்தாவும் அனுஷும் போயிட்டு அவங்க வீட்டில் பேசிட்டோம், அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போது அவங்க சம்மதிக்கலைன்னா உன்னுடைய கல்யாணம் வேண்டாவானே அப்படின்னு சொல்லவும், சோடா அப்படின்னு நான் சொல்ல வரலடா, அவங்க கிட்ட பேசி எப்படாச்சும் சம்மதம் வாங்கலாம், அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னடா கவலை, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், என்னடா இப்போ அவசரம் அப்படின்ற மாதிரி சேரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுன்னு கிளம்பி போயிடுறாரு. நீலாவுக்கும் சோழனுக்கும் ஒரே கன்ஃபியூஷன். என்னங்க இது, அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு, இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அடுத்து பாண்டிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், பிரச்சனை முடிஞ்சு போயிடும்னு நினைச்சா, ஆனால் இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அசால்ட்டா. இவருடைய கல்யாணத்தை பற்றி இவருக்கு அக்கறையே இல்லை போல இருக்கு. ஏன் யாருக்குமே அவங்க கல்யாணத்தை பற்றி அக்கறையே இல்லை போல இருக்கு, நாம தாங்க அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு இப்படி துடிக்கிறோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும், என்னன்னு தெரியல, அண்ணன் எதுக்காகவோ இப்படி யோசிக்கிறாரு, அது என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீலா சோழன் கிட்ட சொல்லவும், சரிங்க அதை விடுங்க, அண்ணன் போயிட்டு அனுஷ்கிட்ட அப்படியே பேசிட்டு கூட வரட்டும், அப்புறம் என்ன இதுன்னு பேசி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு சைடு பாண்டி வழக்கம் போல் திரும்பவும் கடைக்கு போயிட்டு அங்கே வானதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. இத்தனை நாள் லீவில் இருந்தாங்க வானதி, ஸோ ஹாலிடே விட்டுருந்தாங்க அவங்களுக்கு, அதனால காலேஜுக்கு போகல. இப்போது காலேஜ் திறந்துடுச்சு, இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பி அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க. வழக்கமாக பாண்டி கடையான நிற்கிறவங்க இந்த தடவை அவங்க கடையான நிற்காம நேராக போயிட்டே இருக்காங்களா, திரும்பி கூட பார்க்காம. இது எல்லாமே வானத்தையும் வேணும்னு தான் பண்ணுறாங்க. நாம் அவனை தேடி போனப்போ அவன் நம்மளை கண்டுக்கல, இப்போ நாம் அவனை கண்டுக்காமல் விட்டாதான் நம்மளோட அருமை அவனுக்கு தெரியும், நம்மளை தேடி அவன் வீடு வரைக்கும் வந்து போயிருக்கான்ல அப்படின்னு நேற்று நினச்சி அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை, அதனால தான் வானத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் வானத்தை பாண்டி விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆள் மனசில் முடிவோடு தான் இருக்காங்க. அவர் இப்படி பொண்ணு பார்க்க வர்றதை திடீர்னு கேன்சல் பண்ணதுனால வானதிக்கு ஒரு கோவம், அவ்வளோதான். இப்போது அப்படி கண்டுக்காமல் போயிட்டு இருக்கமோ பாண்டியும் என்ன இவ திரும்பி கூட பார்க்காம போறாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வானதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. அவங்க கதை மாதிரியே போயிட்டு இருக்காங்க. இவர் பின்னாடியே வண்டி கூட எடுத்துட்டு போகாம காலிலே நடந்தே ஓடுறாரு. வானதி நில்லுடி நில்லு, இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு போயிட்டே இருக்காங்களா. ஒரு கிட்டத்துக்குள்ள ஓடி போய் கையை பிடிச்சி, என்னடி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நிற்காம போயிட்டே இருக்க, கடைக்கிட்ட வராம என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல, நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னாலாம் கேட்கவும், ஆமா நீ யாரு, நீ ஃபோன் பண்ணால் நான் ஏன் எடுக்கணும், உனக்கு எனக்கா என்ன சம்மந்தம் அப்படின்னாலாம் கேட்கவும், இங்கே பாரு ரோடுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஓங்கி அரைஞ்சிருவேன், என்ன பேச்சு பேசுகிற நீ, இங்கே பாருடி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், நீ என்னுடைய பொண்டாட்டிடி அப்படின்னு சொன்னதும், ஓ ஆமாவா, அப்படியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்கவும், ஏன்டி நடக்காது, கொஞ்ச நாள் பொருடி எல்லாமே நடக்கும், அவசரப்படாத வானதி ப்ளீஸ், என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வானதிக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.